விதை கட்சிக்கு ஆதரவாக தற்பொழுது அன்புமணி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். தாவேகாவில் உள்ள பெண்களை விலைமாதர் என்ற பொருள்படும் அருவருக்கத்தக்க சொல்லைக் கொண்டு விமர்சனம் செய்திருக்கும் பொன்ராஜ் செய்திருக்கும் நிலையில் விஜய் கட்சிக்கு ஆதரவாக தற்பொழுது அன்புமணி அறிக்கை விடுத்துள்ளார். பொன்ராஜ் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் காவல்துறை வேடிக்கை பார்ப்பது கண்டிக்கத்தக்கது என்று அன்புமணி தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். இதுகுறித்த கூடுதல் விவரங்கள். அஸ்வினி, வணக்கம். அரசியல் விமர்சகரும் முன்னாள் குடியரசுத் தலைவரினுடைய ஆலோசகராக அவருடைய உதவியாளராக பணிபுரிந்த பொன்ராஜ் அவர்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்ததில் பல்வேறு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்திருந்தார். இதற்கு கடுமையான கண்டனங்கள் என்பது வெளியாகியிருந்தது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த பெண் நிர்வாகிகளை கடுமையாக விமர்சனம் செய்திருந்த நிலையில் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி டிஜிபி அலுவலகத்தில் நேற்றைய தினத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் நேரில் புகார் மனு அளித்திருந்தார். இந்த நிலையில்தான் தமிழக வெற்றி கழகத்தின் பெண்களை இழிவுபடுத்தியதற்கு அன்புமணி ராமதாஸ் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். அதில் தமிழக பெண்களை விலைமாதர்கள் என இழிவுபடுத்தும் கயவர்களை கைது செய்யாதது ஏன்? ஆளும் திமுகவின் ஆதரவு காரணமா என அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். நடிகர் விஜய் தலைமையிலான கட்சியை இழிவுபடுத்துவதாக நினைத்துக் கொண்டு அந்த கட்சியில் உள்ள பெண்களை விலைமாதர்கள் என்ற பொருள்படும் அருவருக்கத்தக்க சொல்லை கொண்டு விமர்சனம் செய்திருக்கிறார் பொன்ராஜ் என்பவர். அரசியல் விமர்சகர் என்ற பெயரில் தொலைக்காட்சிகளில் விவாதங்களிலும் நேர்காணல்களிலும் பேசி வரும் பொன்ராஜ் தமிழ்நாட்டு பெண்களை இந்த அளவிற்கு தரம் தாழ்ந்து விமர்சித்த பிறகும் கூட அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் காவல்துறை வேடிக்கை பார்ப்பது கண்டிக்கத்தக்கது. நடிகர் விஜய் அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து அண்மையில் சர்ச்சைகள் எழுந்தபோது அவருக்கு ஆதரவாக அவரது கட்சியை சேர்ந்த சில பெண்கள் கருத்துக்களை தெரிவித்திருந்தனர். நடிகர் விஜய்க்கான அவரது கட்சியினர் கண்மூடித்தனமான ஆதரவைத்தான் அது காட்டுகிறதே தவிர அதற்கு மேல் அதில் ஆராய்ச்சி செய்வதற்கு எதுவும் இல்லை, அது தேவையும் இல்லை. தமிழ்நாட்டின் இன்றைய சூழலுக்கு அது அவசியமும் இல்லை. ஆனால் அப்துல் கலாமின் ஆலோசகர் என்று அரசியல் விமர்சகர் என்றும் பிழைப்பு நடத்தி வரும் பொன்ராஜ் விஜயின் கட்சியில் இருக்கும் பெண்களை எல்லாம் விலைமாந்தர்கள் என்று கூறியுள்ளார். தமிழர் பண்பாடு மற்றும் தமிழ் நாகரிகத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்களால் இதை ஏற்கவே முடியாது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் பெண்களை இழிவுபடுத்துவது திமுகவின் டிஎன்ஏவில் கலந்தது. சட்டப்பேரவையில் திராவிட நாடு குறித்த விவாதத்தில் கலைஞர் குதர்க்கமாக பதிலளித்த நாளில் இருந்தே இந்த வழக்கம் தொடங்கிவிட்டது. அதனால் அவர் மீது பொன்ராஜ் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், காவல்துறை வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அஸ்வினி, விதை கட்சிக்கு ஆதரவாக தற்பொழுது அன்புமணி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். தாவேகாவில் உள்ள பெண்களை விலைமாதர் என்ற பொருள்படும் அருவருக்கத்தக்க சொல்லைக் கொண்டு விமர்சனம் செய்திருக்கும் பொன்ராஜ் செய்திருக்கும் நிலையில் விஜய் கட்சிக்கு ஆதரவாக தற்பொழுது அன்புமணி அறிக்கை விடுத்துள்ளார். பொன்ராஜ் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் காவல்துறை வேடிக்கை பார்ப்பது கண்டிக்கத்தக்கது என்று அன்புமணி தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். இதுகுறித்த கூடுதல் விவரங்கள். அஸ்வினி, வணக்கம். அரசியல் விமர்சகரும் முன்னாள் குடியரசுத் தலைவரினுடைய ஆலோசகராக அவருடைய உதவியாளராக பணிபுரிந்த பொன்ராஜ் அவர்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்ததில் பல்வேறு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்திருந்தார். இதற்கு கடுமையான கண்டனங்கள் என்பது வெளியாகியிருந்தது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த பெண் நிர்வாகிகளை கடுமையாக விமர்சனம் செய்திருந்த நிலையில் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி டிஜிபி அலுவலகத்தில் நேற்றைய தினத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் நேரில் புகார் மனு அளித்திருந்தார். இந்த நிலையில்தான் தமிழக வெற்றி கழகத்தின் பெண்களை இழிவுபடுத்தியதற்கு அன்புமணி ராமதாஸ் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். அதில் தமிழக பெண்களை விலைமாதர்கள் என இழிவுபடுத்தும் கயவர்களை கைது செய்யாதது ஏன்? ஆளும் திமுகவின் ஆதரவு காரணமா என அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். நடிகர் விஜய் தலைமையிலான கட்சியை இழிவுபடுத்துவதாக நினைத்துக் கொண்டு அந்த கட்சியில் உள்ள பெண்களை விலைமாதர்கள் என்ற பொருள்படும் அருவருக்கத்தக்க சொல்லை கொண்டு விமர்சனம் செய்திருக்கிறார் பொன்ராஜ் என்பவர். அரசியல் விமர்சகர் என்ற பெயரில் தொலைக்காட்சிகளில் விவாதங்களிலும் நேர்காணல்களிலும் பேசி வரும் பொன்ராஜ் தமிழ்நாட்டு பெண்களை இந்த அளவிற்கு தரம் தாழ்ந்து விமர்சித்த பிறகும் கூட அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் காவல்துறை வேடிக்கை பார்ப்பது கண்டிக்கத்தக்கது. நடிகர் விஜய் அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து அண்மையில் சர்ச்சைகள் எழுந்தபோது அவருக்கு ஆதரவாக அவரது கட்சியை சேர்ந்த சில பெண்கள் கருத்துக்களை தெரிவித்திருந்தனர். நடிகர் விஜய்க்கான அவரது கட்சியினர் கண்மூடித்தனமான ஆதரவைத்தான் அது காட்டுகிறதே தவிர அதற்கு மேல் அதில் ஆராய்ச்சி செய்வதற்கு எதுவும் இல்லை, அது தேவையும் இல்லை. தமிழ்நாட்டின் இன்றைய சூழலுக்கு அது அவசியமும் இல்லை. ஆனால் அப்துல் கலாமின் ஆலோசகர் என்று அரசியல் விமர்சகர் என்றும் பிழைப்பு நடத்தி வரும் பொன்ராஜ்
விஜயின் கட்சியில் இருக்கும் பெண்களை எல்லாம் விலைமாந்தர்கள் என்று கூறியுள்ளார். தமிழர் பண்பாடு மற்றும் தமிழ் நாகரிகத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்களால் இதை ஏற்கவே முடியாது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் பெண்களை இழிவுபடுத்துவது திமுகவின் டிஎன்ஏவில் கலந்தது. சட்டப்பேரவையில் திராவிட நாடு குறித்த விவாதத்தில் கலைஞர் குதர்க்கமாக பதிலளித்த நாளில் இருந்தே இந்த வழக்கம் தொடங்கிவிட்டது. அதனால் அவர் மீது, பொன்ராஜ் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், காவல்துறை வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அஸ்வினி.